2 நாள்ல பார்த்தீங்க அப்டின்னா, தங்கத்துடைய விலை வந்துட்டு சவரனுக்கு ரூ. 1320 அதிகரிச்சிருக்கு. இத நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? தங்கம் வந்து டெஃபினட்டா இப்போ இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. ரொம்ப அதிகமா அமெரிக்க அதிபருடைய அறிவிப்புகள் குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்கு. அந்த குழப்பங்கள் குறையும் அப்படின்னு எதிர்பார்த்து ஓரளவுக்கு தங்கத்தினுடைய விலை ஓரளவு மட்டுமே உயர்ந்தது. ஆனா நாளுக்கு நாள் அமெரிக்க அதிபர் செய்கிற அறிவிப்புகளும் அதற்கு பதிலடியாக ஐரோப்பிய யூனியன், கனடா, சீனா போன்ற நாடுகள் எடுக்கிற நடவடிக்கைகளும் இது எங்க கொண்டு போய் விடும் என்றே புரியாத அளவிற்கு குழப்பங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அமெரிக்காவில பொருளாதார பெருமந்தம், ரெசெஷன் வந்துடலாங்கிற பயமும் இப்ப வந்துடுச்சு. அவர் அதிபர் தேர்தலில் தேர்வான பிறகு ஓரளவுக்கு அது போன்ற விஷயங்கள் நடக்காது, அமெரிக்கா நன்றாக இருக்கிறது பொருளாதாரம் என்ற நினைப்பு இப்பொழுது மெல்ல மாற தொடங்குகிறது. அமெரிக்காவுக்குள்ளார வர்ற இறக்குமதி குறைந்து விடும், அமெரிக்காவால் ஏற்றுமதி செய்ய முடியாது போன்ற பிரச்சனைகள் வந்தால் அது நிச்சயமா சம்பந்தப்பட்ட எல்லா நாடுகள்லையும் பொருளாதார வளர்ச்சியை, உற்பத்தியை குறைக்கும். இது மாதிரி ஒரு சிக்கலான நேரங்கள்ல மீண்டும் தங்கம் தான் காப்பாற்றக்கூடும், தங்கத்தினுடைய மதிப்பு தான் குறையாது என்று பெரிய முதலீட்டாளர்கள் நினைப்பாங்க, தேசங்களும் நினைக்கும். அதனால கொஞ்சம் அடங்கி இருந்த தங்கத்தினுடைய விலை மீண்டும் இந்த குழப்பங்கள் காரணமா உயர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இவர் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் நடக்காது போல இருக்கு. அது உடனே நிறுத்தி விடுவேன் என்று சொல்லியிருந்தார். உக்ரைன் அதிபரை கூப்பிட்டு இவர் கண்டித்தார். இது போன்ற பல விஷயங்கள் நடந்ததுக்கு பிறகும் இப்பொழுது ஐரோப்பிய யூனியன் மீண்டும் அதை தொடர விரும்புறாங்க. அந்த போரை ரஷ்யாவை அவர்கள் மன்னிக்க தயாராக இல்லை அந்த இன்வேஷனுக்கு. ஆக ஒரு வழியாக இப்பொழுது மீண்டும் பழைய குழப்பமான நிலைக்கு உலகம் வந்து விட்டது. இன்னும் சொல்ல போனால் குழப்பம் அதிகரிக்கிறது. இது எல்லாமே தங்கத்தினுடைய தேவையை சேஃப் ஹேவன் சொல்லுவாங்க. பணம் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்றால் தங்கத்தில் முதலீடு செய்வதுதான் சரி என்பது போன்ற நினைப்பு அதிகரிக்கிறது. இது எப்பவும் இல்லாத அளவுக்கு சவரனோட ஆபரண தங்கத்தோட விலை வந்துட்டு 65,840 உயர்ந்திருக்கு சார். இனிமேல் வரப்போற நாட்கள்லயும் உயரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கா? தங்கத்திற்கு என்று தனிப்பட விலை உயர்வது என்பது ஒரு பகுதி தான். அதனுடைய டிமாண்டை வச்சு அது விலை உயர்வது என்பது. தங்கம் விலை உயர்வதெல்லாம் இப்போ ஸ்பெகுலேஷன்னாலதான். தங்கம் விலை மிக உயர்ந்து விடும், ஆபத்துகள் அதிகரிக்கும். இப்போதைக்கு அந்த உலக அரசியல் நிலைமையில மாற்றம் வந்தால் ஒழிய தங்கத்தினுடைய விலை குறையாது. ஒரு பெரிய போர் எல்லாம் நின்று அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்ப் அதிரடியா வெளியிடுகிற விஷயங்களை எல்லாம் நிறுத்தி இல்ல எல்லாம் பழைய நிலைமைக்கு வருவோம்னு சொன்னா தங்கம் விலை குறையும். வேறு பல காரணங்களுக்காகவும் தங்கம் விலை குறையலாம், கூடலாம். ஆனா இப்போதைக்கு டாமினன்ட் ஃபேக்டரா இருக்கிறது ஜியோ பொலிட்டிக்கல், யுஎஸ் அதிபரினுடைய அறிவிப்புகள், நடவடிக்கைகள். அது சார்ந்து ஏதாவது மாற்றம் வந்தா அதற்காக உயர்ந்தது இறங்கலாமே தவிர மற்றபடி இப்போதைக்கு அது இறங்குவது போல தெரியவில்லை. தங்கம் மாதிரியே வெள்ளியோட விலையும் தொடர்ந்து அதிகரித்து வருது. 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 109 இருந்தது. 13ஆம் தேதி 110 இருந்தது. அடுத்து பார்த்தீங்க இன்னைக்கு அப்படின்னா 112 இருக்குது. ஸோ எதுக்கு வெள்ளியோட விலையும் அதே தொடர்ந்து எகிர்ற மாதிரி இருக்கே சார்? தங்கம் கிடைக்காத இடத்துல தங்கத்தை போல இன்னொரு ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு புல்லியன் அப்படின்னு சொன்னா சில்வர். அதனால இதற்கும் அதற்கும் எப்பயுமே ஒரு விலை வித்தியாசத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். அந்த குறிப்பிட்ட அளவு குறைகிற பொழுது அல்லது அதிகரிக்கிற பொழுது வெள்ளி அதை கேட்சப் பண்ணிக்கும். திரும்ப அதுவும் போய் அதனுடைய பிகி பேக்னு சொல்லுவாங்க, அது உயர்ந்தால் இது பின்னாடியே கொஞ்சம் ஓட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். தங்கத்தை வாங்க முடியல, இதை வாங்குவோம். தங்கத்தை விட இதுவும் அப்படிப்பட்ட ஒரு மெட்டீரியல் தானே என்பது போல. அதனால இது அதனுடைய பின்பற்றும் ஒரு விலைப்போக்கு இருக்கிறது. இப்ப தங்கம் ரொம்ப உயர்றதுனால வெள்ளியும் அதை ஃபாலோ பண்ணுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.